வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். சுனாமி குடியிருப்புகள் கட்டியதில் முறைகேடு. புதுவை மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா வீட்டில் இரண்டாவது முறையாக சிபிஐ சோதனை. நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி பண பரிவர்த்தனை வர்த்தகம் முடக்கம். ஈகோ வங்கி முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். கட்டுமான பணியில் ஈடுபடுத்தப்பட்ட வெளியூர்காரர்கள். ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தை முற்றுகையிட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுடன் போலீசார் சமரச பேச்சு. இனி விரிவான செய்திகள். சுனாமி குடியிருப்பு கட்டியதில் ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பாக புதுவை மாவட்ட ஆட்சியர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியது தெரியவந்துள்ளது. புதுவையில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் கடற்கரை மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டதால் அங்கு புனரமைப்பு பணியை மேற்கொள்ள சுனாமி புனரமைப்பு திட்ட அமலாக்க முகமையை அரசு உருவாக்கி இதன் திட்ட இயக்குநராக மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திராவை நியமனம் செய்தது. இந்த முகமை மூலம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் 5400 குடியிருப்புகள் கட்ட திட்டமிடப்பட்டு ஆந்திராவைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் கட்டுமான டெண்டரில் முறைகேடு நடந்துள்ளதாக சிபிஐக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி புதுவை மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு சில ஆவணங்களை கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து மறுநாள் சிபிஐ குழுவினர் ஐதராபாத்தில் உள்ள தனியார் கட்டுமான அலுவலகத்திலும் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அங்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஆட்சியர் ராகேஷ் சந்திரா, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் மற்றும் ஆந்திர கட்டுமான நிறுவனம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. தற்போது இரண்டாவது முறையாக ஆட்சியர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் வெள்ளியன்று சோதனை மேற்கொண்ட போது முக்கிய ஆவணங்கள் சிக்கியது தெரியவந்துள்ளது. புதுவையில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி வங்கி சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பின் வேலைநிறுத்தம் காரணமாக வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டதுடன் வங்கி பண பரிவர்த்தனைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டது. கருணை அடிப்படையில் இறந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட 21 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக வங்கி சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர். இதன்படி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் நடைபெற்ற போராட்டத்தினால் வங்கி பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதுடன் பண பரிவர்த்தனைகள் தடைப்பட்டது. மேலும் ஏடிஎம் மையங்கள் செயலிழந்து போனதால் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் கணக்கு வைத்திருந்த வாடிக்கையாளர்கள் தனியார் ஏடிஎம்களுக்கு படையெடுத்தனர். கோரிக்கையை வலியுறுத்தி யூகோ வங்கியின் வாயில் முன்பாக அனைத்து வங்கி ஊழியர்களும் வெள்ளிக்கிழமையன்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு கருணாகரன் தலைமை தாங்க ஜெயராமன், தமிழ்மணி, முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பங்கேற்ற வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தனியார், பொதுத்துறை மற்றும் அந்நிய வங்கிகளை சார்ந்த 10 லட்சம் ஊழியர்கள், அதிகாரிகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய வங்கிகள் சீரமைப்பு என்ற பெயரிலே வங்கிகளினுடைய சீர்குலைக்க நினைக்கின்ற இந்த போக்கினை கண்டித்து இந்த ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மத்திய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத போக்கினையும் பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்க நினைக்கின்ற அதனுடைய போக்கினையும் கண்டித்து இந்த ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகின்றது. அகில இந்திய அளவில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை முதலாவதாக வைத்தும் வங்கிகளுடைய ரெக்ரூட்மெண்ட்டை பிஎஸ்ஆர்பி மூலமாக நிரப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்தும் தனியார் மயத்தை கண்டித்தும் வங்கிகளுடைய அவுட் சோர்சிங் முறையிலே வங்கிகளுடைய பணிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கண்டித்தும் இந்த ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகின்றது. இந்த போராட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் எங்களது அகில இந்திய தலைவர்கள் கூடி மேற்கொண்டு தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிப்பார்கள் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றோம். புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை சுமார் 3500 வங்கி ஊழியர் அதிகாரிகள் இந்த நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த புதுவையிலே ஒரு வங்கியும் இன்று செயல்படவில்லை. இந்த வங்கி பணி முழுமையாக முடங்கிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. புதுவை ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தின் மார்பிள்களை இறக்கும் பணியில் வெளி மாநிலத்தவர் ஈடுபடுத்தப்பட்டதால் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராக்கினி மாதா பேராலய வளாகத்தில் தரைதளம் புதுப்பிக்கும் பணிகள் தனியார் கான்ட்ராக்டர் மூலம் நடைபெற்று வருகின்றன. இங்கு பெரிய மார்பிள்களை இறக்கும் பணியில் உள்ளூரைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். தற்போது சிறிய வகை மார்பிள் கற்களை இறக்க வெளி மாநிலத்தவரை ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை உள்ளூரைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தட்டி கேட்டு தகராறில் ஈடுபட்டதால் கான்ட்ராக்டர் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஜென்மராக்கினி மாதா பேராலயம் முன்பாக திரண்டனர். அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் சமாதானம் செய்தனர். அப்போது மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து உள்ளூர் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். புதுவை லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவை லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சிறப்பு முகாம் முத்துலிங்கம் பேட்டையில் நடைபெற்றது. இதனை திட்ட இணைப்பு அதிகாரி ராஜன் துவக்கி வைக்க கல்லூரி முதல்வர் பார்த்தசாரதி வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஜோதி கண் மருத்துவமனை குழுவினர் இலவச கண் சிகிச்சை அளித்தனர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதி ஜீவா நகரில் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூட பணிகளை முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் பார்வையிட்டார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி ஜீவா நகரில் 16 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய கூடம் கட்டப்பட்டு வருகிறது. இதனை வெள்ளிக்கிழமை அன்று முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். அப்போது முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சேகர் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை சமூக நலத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அம்பேத்கர் சாலையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் 18 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது சமூக நலத்துறை இயக்குநர் சடகோபன், ஆய்வாளர் லதா மற்றும் கட்சியினர் உடனிருந்தனர். இதேபோன்று புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகர், ஜேவிஎஸ் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்றதால் சாலைகள் சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் முயற்சியால் 10 லட்சம் மதிப்பீட்டில் அனைத்து தெருக்களிலும் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்தார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் கருத்து பட்டறை, வரலாற்று ஆய்வாளர்கள் பங்கேற்க இருப்பதாக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் கழகம் தகவல். புதுவையில் முதல் முறையாக தேசிய தடகள போட்டி உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் துவக்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர்.
பளிச்சு பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கடையில எது? IOP, LG, Siemens, Whirlpool, Samsung கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க, வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சிம்னிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரியாங்குப்பத்தில் கைப்பந்து திருவிழாவினை பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் துவக்கி வைத்தார். பாரதிதாசன் விளையாட்டுக் கழகம் சார்பில் புதுவை மற்றும் தமிழக அளவிலான ஆண்கள் பெண்கள் கைப்பந்து விழா, கோடைக்கால பயிற்சி முகாம் நிறைவு போன்றவை அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாரதிதாசன் விளையாட்டு திடலில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி துவங்கி 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் போட்டிகளை பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் துவக்கி வைத்தார். இதில் ஆண்கள் பிரிவில் தென்னக ரயில்வே, இந்தியன் வங்கி, தமிழக காவல்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அணிகளும், பெண்கள் பிரிவில் தென்னக ரயில்வே, சிவந்தி ஆதித்தன் கைப்பந்து கழகம், செயின்ட் ஜோசப், GKM அணிகளும் பங்கேற்கின்றன. புதுவை எழுத்தாளர்களின் நூல்களை முன்னுரிமை அடிப்படையில் அரசு வாங்கி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க செயலாளர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும் இணைந்து வருகிற 10, 11, 12 ஆகிய தேதிகளில் வரலாறும் இலக்கியமும் என்ற தலைப்பில் கருத்து பட்டறையை நடத்த உள்ளது என்றும் இதனை வரலாற்று பேராசிரியர் பணிக்கர் துவக்கி வைக்கிறார் என்றார். இதில் வரலாற்று பேராசிரியர்கள் பலர் கருத்துரையாற்ற தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பங்கேற்கின்றனர் என்ற அன்புமணி கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற மாநாட்டில் அம்பேத்கர் படத்திற்கு வரிவிலக்கு அளித்து புதுவையில் அரசு திரையிட வேண்டும் என்றும் புதுவை எழுத்தாளர்களின் நூல்களை முன்னுரிமை அடிப்படையில் அரசு வாங்கி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். புதுவையில் முதல் முறையாக நடைபெறும் தேசிய அளவிலான தடகள போட்டிகளை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் முன்னோடி தடகள வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான தேசிய அளவிலான போட்டிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி துவங்கி 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். முன்னதாக விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த போட்டியில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் இருந்து 2000 பேர் பங்கேற்றுள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில முன்னோடி தடகள வீரர்கள் கழகத்தினர் செய்து வருகின்றனர். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சுனாமி குடியிருப்புகள் கட்டியதில் முறைகேடு. புதுவை மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா வீட்டில் 2வது முறையாக சிபிஐ சோதனை. நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி பண பரிவர்த்தனை வர்த்தகம் முடக்கம். ஈகோ வங்கி முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். கட்டுமான பணியில் ஈடுபடுத்தப்பட்ட வெளியூர்காரர்கள். ஜென்மராகினி மாதா பேராலயத்தை முற்றுகையிட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுடன் போலீசார் சமரச பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.